எல்லோருக்கும் இன்றைய ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். காலச்சக்கரத்தின் சுழற்சியிலே ஆனி மாதம் விடைபெற ஆகாச கூரையிலே ஆன்மீக கொடியேற்றி நுழைகிறது ஆடி. பூமி பந்தின் வடதிசை பயணம் முடித்து அந்த சூரிய தேவன் தன் தேரை தென் திசை நோக்கி திருப்புகிறான். இது தட்சிணாயன புண்ணிய காலம் என விண்ணவர் போற்றும் வேலை பிறக்கிறது. மிதுனத்தை விட்டு மதியவள் சந்திரனின் கடக ராசிக்குள் கதிரவன் அடியெடுத்து வைக்கிறான். பித்ரு காரகனும் மாத்திரு காரகனும் பெருமையோடு இணையும் வேலை இது. உலகியல் இன்பங்களின் சத்தம் குறைந்து உள்மன பக்தியின் நிசப்தம் கூடும் மாசம் இது. புதுமண தம்பதியினர் பிரிந்திருப்பது வெறு தூரத்தின் வழியல்ல, கருவிலே உருவாகும் ஒரு உயிருக்கு இயற்கை தரும் ஆரோக்கிய காப்பு. உடல் வேட்கையை தள்ளி வைத்து உயிரை இறைவனோடு பிணைக்கும் உன்னத தத்துவத்தின் வெளிப்பாடு. கிராமத்து சாலைகளின் ஓரமெல்லாம் வேப்பிலையின் பச்சை கம்பளம், வாசலெங்கும் மாவிலை தோரணங்கள், அம்மன் வருகை எதிர்நோக்கும் ஆவலில். செவ்வாயும் வெள்ளியும் வந்துவிட்டால் இல்லங்கள் தோறும் திருவிளக்கின் பேரொளி, நெய்வாசமும் சாம்பிராணி புகையும் சூழ்ந்து கொள்ளும் தெய்வீக காற்று. வறண்டு கிடந்த நிலமெல்லாம் மழை நீரை குடித்து உயிர் பெற குடகுமலையில் பிறந்த காவேரி தாய் மெட்டி ஒளி குலுங்க ஆடி பெருக்கு நாளில் புது வெள்ளமாய் ஓடி வருகிறாள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஏரை பிடிக்கும் விவசாயிகளின் கைகளில் நம்பிக்கையின் விதை முளைக்கிறது. மண் சட்டிக்குள்ளே நவதானியங்கள் இருட்டு அறையில் மௌன தவம் கிடைக்கின்றன. 7ஆம் நாளில் மஞ்சள் குருத்துகளாய் முளைப்பாரியாக அம்பாளின் முகம் காட்டுகின்றன. பெண்கள் கும்மியடிக்கும் ஓசையிலே ஊரின் வறுமையெல்லாம் ஓடி போகும். அந்த உடுக்கையின் நாதத்திலும் பம்பையின் சத்தத்திலும் மாரியாத்தால் மனங்குளிர்ந்து ஆசி தருவாள். பானை நிறைய காய்ச்சிய கூழும் நெருப்பில் சுட்ட மங்கள தேங்காயும் பக்தியோடு படைக்கும் பிரசாதமாய் மாற ஆடி அமாவாசை திருநாளில் எள்ளும் தண்ணீரும் நிறைத்து நாம் முன்னோர்களின் ஆன்மாவை வணங்குகிறோம். ஆடிப்பிறப்பென்பது வெறும் மாத நாட்காட்டியின் மாற்றமல்ல, இயற்கையோடு இணைந்து இறைவனோடு உறைந்து மனித மனங்களை சுத்தப்படுத்தும் ஒரு அற்புதமான ஜீவநதியின் பிரவாகம். ஆடி பிறப்பதே அகிலத்தில் அம்மனின் அருள் பெருகத்தான். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆடி மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.